ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பேன் கார்டு வைத்திருப்பவருக்கு ஒரு சில புதிய ரூல்ஸை மத்திய அரசு கொண்டு வராங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மத்திய அரசு சார்பில் பேன் கார்டு ஐடிஆர் வந்து பார்த்தா ஃபைல் பண்ணுறது, ஜிஎஸ்டி தொடர்பான பல்வேறு முக்கிய மாற்றங்களை வந்து பார்த்தா கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக உங்களுக்கு டிராஃப்ட் இன்கம் டேக்ஸ் ரூலை வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரைவு ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் எல்லாமே பொதுமக்கள் முன்னிலையில் இப்போதைக்கு வந்து இருக்குங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே ஓகேவா இல்லையா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி அதை ஆன்லைன் மூலமாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அது ஓகே அப்படின்றத பட்சத்தில் மத்திய அரசு இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த வரைவு ரூல்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி 22/2/2026 அதுக்குள்ளே சப்மிட் பண்ணிக்கோங்க. இந்த புதிய ரூல்ஸ்லாம் எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னா 1 ஏப்ரல் 2026 முதல் உங்களுக்கு நடைமுறைக்கு வருது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இப்போதைக்கு நடைமுறைக்கு வரப்போது, அதை பற்றி பார்க்கலாங்க. அதாவது ஆண்டுக்கு 10 லட்சம் வரையிலான வங்கி பரிமாற்றத்திற்கு பான் எண்ணை குறிப்பிட தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். தற்போதைய விதிகளின்படி பல பண பரிமாற்றங்களுக்கு 50,000 என்ற வரம்பு உள்ளது. ஆனால் புதிய வரைவில் இது கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கம்பல்சரி நீங்கள் பேன் நம்பர் வந்து குறிப்பிடணும் பேங்க்கில். அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நிதியாண்டில் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 10 லட்சம் வரை வங்கி அல்லது தபால் நிலையத்தில் பணத்தை சேமிக்கவோ அல்லது எடுக்கவோ பேன் சமர்ப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 10 லட்சம் வரைக்கும் குள்ளார நீங்கள் எப்போ எடுத்தாலும் சரி அதுக்கு நீங்கள் பேன் நம்பரை சப்மிட் பண்ண தேவையில்லை. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி பேன் நம்பரை சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு புதிய ரூல்ஸை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாரி இந்த டிராஃப்ட் ரூல்ஸில் வந்து மொதல் ரூல்ஸாக வச்சுருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசையா சொத்துக்கள் இருக்குது பாருங்கள். வீடு அல்லது நிலம் வாங்கும்போது விற்கும்போது பேன் அளிக்க வேண்டிய வரம்பு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக வந்து உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீடோ அல்லது நிலம் வாங்கும்போது பேன் நம்பர் வந்து அளிக்க வேண்டிய வரம்பு 10 லட்சம் இருந்துச்சு. இப்போ 20 லட்சம் வரைக்கும் நீங்கள் பேன் நம்பர் வந்து கொடுக்க வேணாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஒரு டிராஃப்ட் ரூல்ஸுங்க. 1 ஏப்ரல் 2026 முதல் தான் உங்களுக்கு நடைமுறைக்கு வருது. நெக்ஸ்ட்டு, தற்போது கார் வாங்க பேன் கார்டு கட்டாயம். ஆனால் இனி 5 லட்சத்திற்கு மேல் மதிப்புள்ள வாகனங்களுக்கு மட்டுமே பேன் கட்டாயம் என பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க. 2 வீலர் உட்பட 5 லட்சத்துக்கு மேலே இருக்கிற ஒரு காரோ இல்லை பைக்கோ வாங்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் பேன் கார்டு கட்டாயமாக்கியிருக்காங்க. அதுக்குள்ளே 5 லட்ச ரூபாய்க்குள்ளே வருது அப்படின்னா நீங்கள் பேன் கார்டு வந்து கட்டாயம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஹோட்டல் மற்றும் வெளிநாட்டு பயணம். ஹோட்டல் பில்கள் அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்கான கட்டணங்கள் செலுத்தும் போது 50,000க்கு பதிலாக 1 லட்சம் வரை பேன் தேவையில்லை அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் ரூல்ஸை புதுசாக கொண்டு வராங்க. 1 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஹோட்டல்லையோ வெளிநாட்டு பயணத்துக்கோ நீங்கள் தாராளமாக உங்களுக்கான டிரான்சாக்ஷனை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பேன் கார்டுக்கான புதிய ரூல்ஸுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடிஆர் ஃபார்மை வந்து பார்த்தா குறைக்கிறாங்க. மக்களின் சுமையை குறைக்க படிவங்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள 511 விதிகள் 331ஆகவும் 399 படிவங்கள் 190ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளன. வருமான வரி தாக்கல் செய்யும் போது பல தகவல்கள் தானாகவே நிரப்பப்படும். அதாவது ப்ரீஃபில்டு வசதி மேம்படுத்தப்படும். இதனால் தவறுகள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஐடிஆரை வந்து ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா ஃப்ரீஃபில்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் புதிய வருமான வரி குறித்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், யார் யாருக்கு எவ்வளோ வரி விகிதம் இருக்குது அப்படின்ற மாரி. ஏப்ரல் 1ஆம் தேதி புதிய ஒரு இன்கம் டேக்ஸ் ரூலை கொண்டு வராங்க. கண்டிப்பாக அன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரும் அது என்ன அப்படின்றத. இதுக்கடுத்து ரொக்கமாக இல்லாமல் பெறப்படும் பரிசு பொருட்களுக்கு வரிவிலக்கு வரம்பு உயர்த்தப்படலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கிரிப்டோ சொத்துக்கள், கிரிப்டோ பரிமாற்றங்கள் தொடர்பான விதிகள் மற்றும் அறிக்கையில் மிகவும் கடுமையாக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிப்டோ சொத்துக்களுக்கு எல்லா விதியுமே வந்து பார்த்தோம் ரொம்ப வந்து கடுமையாக்குறாங்க. நெக்ஸ்ட்டு, டிஜிட்டல் தாக்கல். அனைத்து வகையான ஐடிஆர் தாக்கல் முறைகளும் டிஜிட்டல் மயமாகும். எல்லாமே வந்து பார்த்தா முழுக்க
டிஜிட்டல் மயமாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே காகித படிவங்கள் அனுமதிக்கப்படும். அதுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே வந்து டிஜிட்டல் மூலமாக தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து என்னமான இன்ஃபர்மேஷன்லாம் வரப்போகுது அப்படின்னா இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வரை விதிகள் இது வந்து ஒரு டிராஃப்ட் ரூல்ஸாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இது குறித்து பொதுமக்கள் தங்களை கருத்துக்களை பிப்ரவரி 22ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து தெரிவிக்கணும். உங்களுக்கு இது வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ அமலுக்கும் வரும் தேதி இந்த விதிகள் எப்போ அமலுக்கு வரும் அப்படின்னா இறுதி செய்யப்பட்ட பிறகு ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பேன் கார்டு எதுக்கெலாம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கெலாம் தேவை இருக்குது அப்படின்றத ஒரு புதிய ரூல்ஸ் விரைவில் வரப்போகுதுங்க. ஸோ கண்டிப்பாக இது அமலாகும் போது கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஆல்மோஸ்ட் இந்த ரூல் தான் உங்களுக்கு அமலுக்கு கொண்டு வருவாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பூ செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.